இந்த வீடியோட புஷ்பா 2 இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை வெளிநாட்டை வந்து இந்த செம்மரம்னா வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து வருது. வந்ததுக்கப்புறம் வந்து இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்குமே வந்து ஒன்றும் வந்து தெரியல. அப்போ வந்து பார்த்தா ஒரு ஆள் வந்து அது கூட வந்து உயிரோட வராரு. அவங்க அதை வந்து கட்டி போட்டு வந்து தொங்க விட்றாங்க. தொங்க விட்டுன்னு நீ யாருன்னு கேட்டோன்னே வந்து அவன் பேர் வந்து புஷ்பா அப்படின்னு வந்து தெரியுறாங்க. டக்குன்னு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. ஃப்ளாஷ்பேக் என்னென்னா வந்து புஷ்பாவோட இதில் வந்து சை புஷ்பாவோட சிண்டிகேட்டை வந்து மரம் வெட்டுற ஆளுக்கு வந்து கல்யாணமாக இருக்குது. அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து மரம் வெட்ட போயிருக்காரு. மரம் வெட்ட போனது அந்த சமயத்தில் வந்து ஃபயர் ஃபஸ்ட் வந்து வேஷம் போட்டு வந்து மரம் வெட்ட அங்கே வந்து போகிறாரு. போகிறவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அங்கே மரம் வெட்டுற எல்லாரையும் வந்து பிடிச்சி வந்து ஜெயிலில் கொண்டாந்து வந்து போட்டுறாரு. ஜெயிலில் கொண்டு வந்துட்டு அவர் வேலை விஷயமா வந்து வெளியே போயிடுறாரு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே வந்து புஷ்பா வராரு. எனக்கு வந்து இவனுக்கு வந்து கல்யாணம், இவனை வந்து வெளியே விடு அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாரு. இல்லை எஃப்ஐஆர் தான் போட்டாச்சு, வெளியே விட மாட்டியான்னு சொல்லி எல்லா போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ புஷ்பா என்ன பண்ணுறேன்னா வந்து அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு ஆரம்பத்தில். அப்புறம் வந்து என்ன நினைக்கிறேன்னா வந்து எல்லாரும் வந்து ரிட்டர்ன் ஆனால் எவ்வளோ காசு தருமோ அது எல்லாமே வந்து நான் இப்போ வந்து செட்டில் பண்ணுறேன், ஒழுங்காக போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எல்லாமே வந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் கொடுக்குற பண மூட்டையை வாங்கிட்டு வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் ஃபயர் பஸ் வரும்போது வந்து இருக்கார். நானும் வந்து மாதிரி தான் வந்து உங்ககிட்ட இந்த ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்குறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டேன், எனக்கும் அவர் மூட கொடுத்துட்டா நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பி போயிடுவார். அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போனே வந்து அவங்க கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சமயத்தில் வந்து சிஎம் வந்து பக்கத்து புஷ்பா இருக்க ஏரியாவுக்கு வரதான் வந்து நியூஸ் வருது. உடனே வந்து அவர் ஒய்ஃப் வந்து சொல்லுவார், நீயும் சிஎம் இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கொண்டு வா, வீட்டை வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து இவர் வந்து கிளம்பி போய் வந்து சிஎம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து போயிடுவார். ஃபோட்டோகிராஃபர் வந்து தெரியாமல் வந்து புஷ்பா தூரத்தில் இருக்கும்போதே வந்து சிஎம் கூட வந்து கிளிக் பண்ணிடுவார். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து புஷ்பா வந்து அவங்க கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து எம்பி வந்து சொல்லுவார். என்ன ஸ்மக்லர் கூட தான் வந்து ஃபோட்டோ எடுக்க வைக்கிற அப்படின்னு வந்து கிட்ட புஷ்பா கூட ஃபோட்டோ எடுக்கிறத வந்து நிறுத்திடுவார். முன்னாடியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோகிராஃபர் அந்த கேமராயை வந்து உடச்சி போட்டுருவார். சிஎம் வந்து வெளியே வந்து உட்காந்து வந்து ஹாலில் வந்து உட்காந்து புஷ்பாவும் அவங்க கூட வந்து எம்பியும் வந்து உட்காந்து வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து நீ தான் வந்து அடுத்த சிஎம், உன்னை தான் வந்து நான் சிஎம் ஆக்குறேன், நீ நேராக போய் சென்டரில் போய் வந்து பேசு அப்படின்னு வந்து இவர் வந்து புஷ்பா வந்து சொல்கிறாரு. நீ என் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட வருவாள், நீ என் கூட ஃபோட்டோ எடுப்பாள் அப்படின்னு. கண்டிப்பாக நடக்கும் புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து உன் ஃபோட்டோகிராஃபரை வந்து வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த எம்பி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட போய் வந்து அப்ரோச் பண்ணுவார். அப்ரோச் பண்ண வந்து புஷ்பா வந்து நிறைய பணமாக வந்து அவர்கிட்ட சோஃபா செட்டை வந்து கொடுத்துருவார். கொடுத்து வந்து இவனை வந்து கூடிய சீக்கிரம் வந்து சிஎம் ஆக்கிரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து உடனே வந்து பேசி வந்து புஷ்பா வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணிடுவார். உடனே வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து வந்துடுவார். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபயத் பசீர் கூட வந்து சமாதானமாக போயிடலான்னு சொல்லி எல்லாரும் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஃபயத் பசீரையும் புஷ்பா வந்து சமாதானம் ஆக்கிடலாம், புஷ்பா வந்து ஃபயத் பசீர்கிட்ட சாரி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. புஷ்பா வந்து அன்றைக்கி வந்து நிறையான போதையில் வந்திருக்காரு. அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த ஃபங்க்ஷனை கூட்டிகிட்டு வந்தோடனே போதையில் வந்து அவரும் வந்து சாரின்னு வந்து சொல்லிடுவார். எல்லாரும் அங்கே உள்ள எல்லாரும் வந்து குஷியாகிடுவாங்க. குஷியானோடனே வந்து இவர் திரும்ப வந்து ஸ்ரீவழி வந்து இவர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் சாரி சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நான் சாரி சொன்னேன்னா, சரி நீ இங்கே இரு, நான் போய் அதை போய் திரும்பி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து ஸ்ரீவழியை வந்து இறக்கி விட்டு அந்த பாட்டி நடக்கிற இடத்துக்கு போவார். அப்போ வந்து ஃபயர் பஸ் வந்து வண்டி எடுக்க வந்து ரெடியாக வந்து இருப்பார். அப்போ என்னென்னா புஷ்பா வண்டி வந்து அவரை வந்து இடிச்சோம். உடனே வந்து அவர் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து விழுந்துவார். என்ச்சி வந்து வேஷ்டி வந்து கட்டுவார். வேஷ்டி கட்டினதுக்கப்புறம் வந்து புஷ்பா வந்து சாரிலாம் கிடையாது, கேன்சர் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஃபயர் பஸ் துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவார். இவர் வந்து புஷ்பா வந்து துப்பாக்கி எடுத்து வருவார். சரி உன் கண் முன்னாடியே வந்து 2000 டன்னை வந்து நான் சென்னை ஹார்பர் வழியாக வந்து நான் ஃபாரினுக்கு வந்து நான் அனுப்புகிறேன், முடிஞ்சால் அதை தடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி புஷ்பா வந்து இது போடுவார், சவால் விடுவார். சரி நீ எப்படி அதை கடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபயர் பஸ்ஸில் வந்து இது பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி என்னென்னா வந்து புஷ்பா வந்து டேரெக்டாக ஃபாரினே போய் டீலிங் பேசுவார். எவ்வளோனா வந்து 2000 டன்னுக்கு வந்து 5000 கோடின்னு சொல்லிட்டு, எனக்கு 4090 கோடி கொடுத்தா போதும், 100 கோடிக்கு வந்து நீ வந்து ஹெலிகாப்டர் வந்து கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்து இவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து வந்துடுவார். ஊருக்கு வந்தோடனே வந்து புஷ்பா எப்படி 2000 டன்னை வந்து கடத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாரியும் வந்து விலைக்கு வாங்கிடுவார். எல்லா கான்ட்ராக்டரும் வந்து விலைக்கு வாங்குவார். எல்லா டன்னையும் வந்து விலைக்கு வாங்குவார். எடுத்து வந்து லாரியை வந்து அனுப்பிச்சி விட்ருவார். ஆற்று வழியாக வந்து அனுப்பிச்சி விடுவார். போலீஸ்காரங்க வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா போலீஸையும் வந்து பிளாக் பண்ணிடுவார். இங்கே ஃபயத் பசீர் போலீஸை மட்டும் பிளாக் பண்ண முடியல. ஃபயத் பசீர் என்ன பண்ணுவார் வந்து ஒரு மாட்டு வண்டிக்காரங்க வந்து வருவாங்க. இவங்க நம்மளை பிளாக் பண்ண தான் வரான்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டி ஒரே ஒரு மாட்டு வண்டி நிப்பாட்டிட்டு மற்ற லாரி மரக்கட்டியார் லாரி எல்லாரையும் வந்து பிடிச்சிருவார். வந்து இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து சொல்லுவேன், நான் 2000 டன்னு பிடிச்சிட்டேன் செம்மரம் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். நான் சிண்டிகேட் இருக்க மற்ற ஆளுங்க வந்து ஃபயத் பசீர் சப்போர்ட் வர ஆளுங்க வந்து கண்டுபிடிப்பாங்க, அது எல்லாமே வந்து போடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ புஷ்பா மேலே வந்து நிற்பார். அப்போ தான் வந்து ஃபயத் பசீருக்கு வந்து ஞாபகம் வரும், நடுவில் மாட்டு வண்டிலாம் போச்சு, அது மூலமாக வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அது என்ன மற்ற மாட்டு வண்டி போச்சு, எங்கிட்ட தான் ஒத்த மாட்டு வண்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவார்.
அதுலேயும் வந்து பாம் வச்சு வந்து புஷ்பா வந்து வெடிக்க வச்சிருவாரு. இப்போ 2000 டன் வந்து வந்து மொத்தமாக வந்து சென்னைக்கு போச்சுன்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து சொல்லுவார். இது வந்து கோயில் திருவிழா வந்து நடக்கும். அப்போ வந்து அரை அரவாணி வேஷப்பட்டு வந்து புஷ்பா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவர் சொந்தக்கார பொண்ணை வந்து யாரோ வந்து வம்பிழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து ஒரு ஃபைட் வந்து நடக்கும். வம்பிழுத்தவங்க எல்லாரையும் வந்து அரை முட்டை அடித்து அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவார் புஷ்பா. இந்த சமயத்தில் என்ன பண்ணுவார், இவர் வந்து 2000 டன் பிடிச்சுன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் வந்து நியூஸ் சொல்லிட்டார் ஃபைட் பஸ்ஸர். அதனால வந்து இந்த 2000 டன் எல்லாத்தையும் வந்து எரிச்சிருவார். எரிச்சிட்டு வந்து எல்லாமே வந்து எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் கணக்காட்ட வேண்டியது இல்லை, அதனால வந்து எரிஞ்சு போச்சுன்னு வந்து சொல்லிடுவார் ஃபைட் பஸ்ஸர். இந்த பக்கம் வந்து அவர் எம்பி இருக்காரு, சொந்தக்கார எம்பி, அவரை வந்து இவர் வந்து சிஎம் ஆக்கிடுவார். சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து புஷ்பா வீட்டுக்கு வந்து அவர் வந்து விருந்து சாப்பிட வருவார். அது மட்டும் இல்லாமல் வந்து புஷ்பா கூட வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துப்பார். ஸ்ரீவழியும் வந்து சந்தோஷமாயிருவாங்க. அந்த சிஎம் வந்து தலைமுறையாக அடிச்சுவார். நான் அப்போவே சொன்னேன் என் பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு, இப்போ பாரு பதவி இல்லாமல் வந்து நான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். சமயத்தில் அதே சொந்தக்கார பொண்ணை வந்து யாரோ வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. புஷ்பா வந்து நான் வந்து பத்திரமா மீட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். இந்த சொந்தக்காரர் யாருன்னா வந்து புஷ்பா வந்து அவமானப்படுத்தினவர், புஷ்பாவோட அம்மா வந்து அவமானப்படுத்துவார், புஷ்பாவையும் வந்து அவமானப்படுத்துவார். இவங்களை வந்து வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சவர். அங்கே போய் பார்த்தா வந்து கடத்தினது யாருன்னு பார்த்தா நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கார, முதல்ல போய் சோஃபா போய் பணம்லாம் குடிச்சு அப்ரோச் பண்ணார், அவரோட சித்தப்பா பையன் தான் வந்து கடத்திருக்காரு. போய் வந்து பார்த்தா வந்து சரி என்ன வேணும், அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவன் கையை காலை வந்து எல்லாத்தையும் புஷ்பாவோட கையை காலை எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா வந்து புஷ்பா வந்து வாயாலேயே வந்து எல்லாரையும் கடிச்சு கொதறி போட்டாரு. யார் கடத்தி வந்தாரோ அவங்க 2 பேரையும் வந்து கொண்டு போட்டாரு. உடனே வந்து மினிஸ்டர் வந்து கோவப்படுறாரு. இந்த பக்கம் வந்து சொந்தக்காரன் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் வந்து உங்க வந்து எதிரியாக பார்த்தேன், நீங்கள் வந்து இருந்தாலும் வந்து என் பொண்ணை உயிரை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கையில் வந்து புஷ்பாவோட பேர், அவங்க அம்மா பேர், எல்லா புஷ்பாவோட பேர், அவங்க வரப்போகிற குழந்த பேர், எல்லா பேரையும் வந்து போட்டு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு. இந்த பக்கம் வந்து மினிஸ்டர் வந்து செத்தவங்க எல்லாருக்கும் வந்து ஃபியூனரல் வந்து பண்ணிகிட்ருப்பாரு. இந்த பக்கம் புஷ்பா வந்து கல்யாணத்தை வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாரு. ஃபியூனருக்கு புஷ்பா வரலையா அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் வந்து கேட்பார். அப்போ வந்து அவர் பொக்கே அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க. பொக்கே வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது வந்து வெடிச்சிடும். இதோட இந்த புஷ்பா 2 ரைஸ் இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.